பெருமுதலாளிகளுக்கு வரி விலக்கு, சிறு தொழில் முனைவோருக்கு, சிறு வணிகர்களுக்கு அனைவருக்கும் வரி விதிப்பு. இதிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியாமல் சிக்க வைப்பதற்குத்தான் வங்கி கணக்கு. ஆதார் அட்டையையும் வங்கி கணக்கையும் இணைத்து மானியம் வெட்டுவதற்கான ஏற்பாடு, ரேஷன் மானியமோ அல்லது எரிவாயு மானியமோ இன்ன பிற மானியங்களோ வெட்டுவதற்கான சுலபமான ஏற்பாடு. பண பரிவர்த்தனையிலிருந்து கடன் அட்டை பரிவர்த்தனைக்கு மாற்றுவதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு நடுத்தர வணிகர்களை அழித்து கார்ப்பரேட் வணிகத்தின் ஆட்சிக்கு வழிவகுப்பது. 4G ஆண்ட்ராய்டு போன், ஆதார் அட்டை, கடன் அட்டைகள் அனைத்தையும் இணைப்பதன் மூலம் குடிமக்களின் எல்லா நடவடிக்கைகளையும் அம்பானியின் கண்காணிப்புக்கும் அரசின் கண்காணிப்புக்கும் உட்படுத்துவது. இதுதான் நந்தன் நீலேக்கனியின் டிஜிட்டல் இந்தியா. இதுதான் ரிலையன்ஸ் ஜியோ அறிமுகத்தின் போது முகேஷ் அம்பானி கூறிய டிஜிட்டல் இந்தியா. இதுதான் மோடியின் டிஜிட்டல் இந்தியா அல்லது டிஜிட்டல் பாசிசம். அர்ஜென்டினாவில் இதுபோன்ற ஒரு வங்கி நெருக்கடி ஏற்பட்ட போது அதன் அதிபர் மக்கள் எழுச்சிக்கு பயந்து உயிர் தப்பி ஓடினார். கிரீஸில் வங்கி நெருக்கடி ஏற்பட்ட போது மக்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள். அவ்வளவு ஏன், நம்முடைய பெங்களூருவில் ஆயத்த ஆடை தொழிலாளர்களுடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய சேம நல நிதியை முடக்குவதாக மோடி அரசு அறிவித்த போது பெங்களூரு நகரை நிறுத்தினார்கள். படிப்பறிவில்லாத ஏழை தொழிலாளர்களான ஆயத்த ஆடை தொழிலாளர்கள். அடுத்த கணமே மோடி அரசு அந்த அறிவிப்பை பின்வலிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஏமாந்தது போதும், கேள்வி எழுப்புங்கள். இல்லையேல் 2002 குஜராத் முஸ்லிம்களுக்கு என்ன நடந்ததோ அது இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் நடக்கும். கேள்வி எழுப்புங்கள், போராடுங்கள். உங்களை வீதிக்கு வரவழைத்து விட்டார் மோடி. வீதியில்தான் நாம் இதற்கு விடை காண வேண்டும். கேள்வி எழுப்புங்கள், போராடுங்கள்.